ஞானத்தின் ஆவிங்கிறது பெர்மனண்ட்டாக நம்மளோட கூட இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நமக்கு ஞானமும் வேணும், ஞானத்தின் ஆவியும் வேணும். உபாகமம் 34வது அதிகாரம், உபாகமம் 34வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கையில் வைத்தபடியினால் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். அதனால் அந்த ஞானத்தின் ஆவி இருந்ததுனால இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். அவன் ஞானத்தின் ஆவி யோசுவாவுக்குள்ள இருந்தபடியினால அவர் மூலமாக சந்திக்கப்பட்டவங்க அவர் காலத்தில் நிலைச்சிருந்தாங்க. அவருடைய காலத்துக்கு பிறகும் என்ன செய்தாங்க? நிலைச்சிருந்தாங்க.